ஆங்கில புத்தாண்டிலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தூய்மை பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்ன வரைக்கும் எங்களுக்கு எத்தனையோ போராட்டமெல்லாம் நடத்தி பார்த்தோம், ஒன்றுமே சரி பண்ண முடியல. இவர் எங்களுக்கு முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னார். ஸ்டாலின் எப்போ எல்லாம் போடுறேன்றாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு போக போகிறோன்னு ஒரு 3 வருஷத்தில் இந்த மாதிரி நாங்கள் பரமண்டா என்ன பண்ண போகிறோம்? எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது வந்தால் கூட போதும் எங்களுக்கு. புத்தாண்டு எல்லாம் நல்லபடியாக ஓடுதுங்கய்யா. நாங்கள் எங்கள் வேலையில் நாங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை பார்த்துட்டு போகிறோம். மற்ற எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அதிகாரினாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனை, கரெக்டாக வேலைக்கு போகிறோம், வர்றோம், வீட்டுக்கு போகிறோம். இந்த சம்பளம் தான் உயர்த்தி தர மாட்டுறாங்க. இன்னைக்கு பண்ணோம்னா நாங்கள் 1ஆம் தேதிக்கு இந்த வருஷம் பிறப்பாதுன்னு நாங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலாம். இருந்தாலும் 1ஆம் தேதி நாங்கள் வேலை பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா பார்க்குறீங்க? இப்போ 4 வருஷம் சார். எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க? எப்படி சுற்றி இப்படி இந்த பக்கம் இருந்து கிழக்கோபுரம் அங்கே கடைசி வரைக்கும் காலபைரவர் கோயில் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவீங்க அந்த தூய்மை பணிகளில்? தூய்மை பண்ணி கூட்டுவோம், அள்ளுவோம், எல்லா வேலையும் பார்ப்போம், அனைத்து வேலையும். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு ஆமாம் சார், இன்னைக்கு தான் மெயினாக பார்க்கணும். இன்னைக்கு தான் நிறையா ஆளுக்கு வந்துக்கிட்டு போவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் புத்தாண்டு இன்றைக்கி தூய்மை பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் எங்கள் தொழிலாளி பூரா போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை கொஞ்சம் நிரந்தரப்படுத்தினா நல்லாயிருக்கும். நாங்களும் பார்த்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த அரசாங்கம் எங்களை நிரந்தரப்படுத்தி நாங்கள் நம்பி இந்த புத்தாண்டுக்கு வேலை பார்க்குறோம். எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் 17 வருஷமாக ஒப்பந்த பணியாளராக பணி செஞ்சு வந்துட்டுருக்கோம். இத்தனை வருஷமாக எங்களை யாருமே நிரந்தரப்படுத்தலை. அப்பப்போ சம்பளம் கூடுதலாக கொடுக்குறாங்க, அது சம்பளம் குறையுது. ஆனால் இனிமேல் வர்ற ஆட்சியிலையாவது எங்களையாவது நிரந்தரப்படுத்தணும், அதை தான் கேட்டுக்கிறோன். 1999 நான் வேலை பார்க்குறேன். எடுத்தோடனே 1000 ரூபா சம்பளம் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. 3 வருஷம் கழித்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் கழித்து கன்ஃபார்மே பண்ணலை. 100 ரூபா மாதம் 100 ரூபா ஏற்றுறேன்னு சொன்னாங்க, அதுவும் ஏற்றலை. எந்த இதுவுமே பெனிஃபிட்டே இல்லை எங்களுக்கு. வேலை பார்த்தா நாளைக்கு செத்தா கூட 5 காசு கூட இல்லை. பென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பென்ஷனுக்காண்டி போராடுறவங்கள புறாத்தி அடிச்சு நொறுக்குறாங்க, வேலையே இல்லை, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது? எங்கள் பிள்ளைகளால் எப்படி காப்பாற்றுறது சொல்லுங்கள்? நாங்கள் இந்த வேலையை நம்பி தான் எங்கள் பிள்ளைகளும் இருக்காங்க. பின்னாடி எங்களுக்கு பின்னாடி வாரிசு வேலை கிடைக்கும் தான் இந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் படித்தும் படிக்காமல் வேலைக்கு வர்றோம். இருந்தாலும் எங்களை இப்படி போட்டு இது பண்ணுன்னா நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் இத்தனை 30 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன். 30 வருஷமாக வேலை பார்த்து எனக்கு பென்ஷன் இல்லைன்னு சொன்னால் எப்படி?